السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. وقال أيضا ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. فقد روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم لا يلدغ المؤمن من حجر واحد مرتين صدق الله وصدق رسول الله. அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாக. அவனது தூதர் அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த வாழ்வை தங்களுடைய வாழ்க்கையிலே வலுவாது பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், இந்த ஜும்மா நன்னாளில் இங்கே சொற்பமாக குழுமியிருக்கிற நாம் நம் மக்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ் நடிகார்களே, இஸ்லாமிய மாத வரிசையில் புனிதமிகு ஜமாதுல் ஆஹிர் மாதத்தின் 3ஆம் ஜும்மாவினை அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மரியாதைக்குரியவர்களே, நாம் வாழுகிற இந்த இந்திய திருநாடு ஈக்குவாலிட்டி, சமத்துவம், டெமோக்ரசி, ஜனநாயகம், செகுலரிசம், மதச்சார்பின்மை ஆகிய கொள்கைகளை உள்ளடக்கியது. இந்த நாட்டில் பல மதங்களை சார்ந்தவர்கள் வாழுகிறார்கள். இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் சுமார் 75% இந்த நாட்டிலே வாழுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் 20% இந்த நாட்டிலே வாழுகிறார்கள். கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுபவர்கள் 2.7%, சீக்கிய மதத்தை பின்பற்றுபவர்கள் 1.7%, புத்திசம் என்று சொல்லப்படுகிற பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் 0.7%, ஜெயினிசம் என்று சொல்லப்படுகிற சமண மதத்தை பின்பற்றுபவர்கள் 0.37%. அதேபோல பார்சி மதத்தை சார்ந்தவர்கள், யூத மதத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் பல மதத்தை சார்ந்தவர்கள் வாழுகிற ஒரு நாடு இந்த இந்திய நாடு. இங்கே சமத்துவம், ஜனநாயகம், மதச்சார்பின்மை ஆகிய கொள்கைகளை உள்ளடக்கிய நாடாக இந்த நாடு இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு கணக்கெடுக்கின்படி இந்தியாவிலே முஸ்லிம்கள் சுமார் 19,75,00,000 முஸ்லிம்கள், சுமார் 20 கோடி முஸ்லிம்கள் இந்த இந்தியாவிலே வசிக்கிறார்கள். உலகளவில் முஸ்லிம்கள் சுமார் 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் இந்த உலகளவிலே வாழுகிறார்கள். இந்தியாவில் பல நூற்றுக்கணக்கான ஜாதிகளை சார்ந்தவர்கள் வசிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாத்திரமே அரசு வகைப்படுத்தியுள்ள சாதிகள் மட்டும் 443 சாதிகள் தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கிறது. அதிலும் உட்பிரிவுகள் என ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரையில் ஜாதிகளின் எண்ணிக்கை பல ஆயிரத்தை தொடும். அந்த அளவுக்கு மக்கள் இந்த நாட்டிலே
பல்வேறு இனத்தவர்கள், பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு ஜாதிகளை சார்ந்தவர்கள் என்று பல வகையிலும் மக்கள் இருக்கிறார்கள். ஆக நமது நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ரீதியில் ஈக்குவாலிட்டி, டெமோக்ரசி, செகுலரிசம் ஆகிய அடிப்படைகளை வைத்து அரசியல் சட்டத்தை நிர்மாணித்து சிறப்பான நாடாக நமது நாடு திகழ்ந்து கொண்டிருந்தது. பிரிவினைகளுக்கு இங்கே வேலை இல்லை, மதவாதத்திற்கு இங்கே இடமில்லை என்ற நிலை இருந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மனிதர்களே, உங்களை நாம் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். உங்களை பல பிரிவுகளாக, பல கோத்திரங்களாக எதற்காக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்றால் அடையாளம் கண்டுகொள்வதற்காக. இவர் இந்த குலத்தை சார்ந்தவர், இவர் இந்த இனத்தை சார்ந்தவர் என்ற அடையாளம் கண்டுகொள்வதற்காகத்தான் பல பிரிவுகளாக, பல கோத்திரங்களாக உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். உங்களுக்குள்ளாக நான் என் குலம் உயர்ந்த குலம், என் குலம் தாழ்ந்த குலம், என் ஜாதி உயர்ந்த ஜாதி, என் மதம் உயர்ந்த மதம், உன்னுடைய மதம் தாழ்ந்த மதம், உன்னுடைய ஜாதி உயர்ந்த ஜாதி, என்னுடைய ஜாதி தாழ்ந்த ஜாதி என்றெல்லாம் உங்களுக்குள்ளாக சண்டை போடுவதற்காக நாம் குலங்களாக, கோத்திரங்களாக நாம் உங்களை ஆக்கவில்லை. உங்கள் எல்லோரினுடைய பிறப்பும் ஒரே ஆண் ஒரு பெண்ணிலிருந்துதான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இப்ப இஸ்லாத்திலே இனபேதம் என்பது கிடையாது, குலபேதம் என்பது கிடையாது. மனிதர்கள் அனைவரும் சமம், ஒரு தாய் மக்கள் நாம் அனைவரும் என்கிற அந்த கருத்தை தான் நம்முடைய மார்க்கம் ஆழமாக பதிக்கிறது. இந்தியாவில் பல மதத்தவர்கள் வாழ்ந்தாலும் நாம் அனைவரும் மாமன் மச்சான்களாகவே பழகி வருகிறோம். நாம் எல்லாம் மாமன் மச்சான்களாகவே பழகி வருகிறோம். அவர் வேறு மதமாக இருந்தாலும் சரி, அவர் இந்துவாக இருந்தாலும் சரி, அவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, அவர்கள் தாழ்ந்த ஜாதி என்று மக்களால் பார்க்கப்பட்டாலும் கூட நாம் எல்லாம் தோள் மேல் கை போட்டு மாமன் மச்சான்களாகவே நாம் பழகி வருகிறோம். எல்லோரின் பிறப்பும் ஒரே தாய் ஒரு தந்தையின் மூலமாக வந்தவர்கள் தான் நாம் அனைவரும் என்கிற சமத்துவ கோட்பாடு இஸ்லாத்திலே நிலைநிறுத்தப்படுகிறது. மரியாதைக்குரியவர்களே, இந்தியாவுக்கும் இஸ்லாத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த உலகிலே முதல் தோன்றிய சமயம் இஸ்லாம் தான். இந்த உலகத்திலே முதலில் தோன்றிய சமயம் இஸ்லாம் தான். இந்த இந்தியாவில் முதலில் தோன்றிய சமயமும் இஸ்லாம் தான். ஏனென்றால் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது, அஹ்பத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அலா ஜபலின் பில் ஹிந்த். அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த பூமிக்கு இறக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு தஆலா இந்த பூமியில் இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு மலையில் தான், சரந்தீப் என்ற பகுதியில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். ஹவ்வாமையார் ஜித்தாவிலே இறக்கப்பட்டார்கள். ஜித்தா என்பது ஜத்தா, ஜத்தத் என்பதிலிருந்து வந்ததுதான். ஜத்தா என்றால் பாட்டி என்ற அர்த்தம், பாட்டி என்ற அர்த்தம். அதுதான் ஜித்தாவாக மாறி இருக்கிறது. இப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தா பகுதியிலும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போது இந்தியாவின் ஒரு அங்கமாக இருந்த இலங்கையின் சரந்தீப் மலையில்தான், அந்த மலையில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். ஆக உலகத்தில் முதல் மனிதர், இஸ்லாத்தை எத்தி வைக்க வந்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவரின் பூர்வீகம் இந்த இந்தியா, அவரின் பூர்வீகம் இந்த இந்தியா. இஸ்லாத்தின் பூர்வீக மண்ணும் இஸ்லாமியர்களின் பூர்வீக மண்ணுமாக இந்த இந்தியா இருக்கிறது. எல்லோருக்கும் அவர்கள் பிறந்த மண் என்பதால், தாய் மண் என்பதால் அவர்களுக்கு இந்தியாவோடு ஒரு உறவு இருக்கிறது என்றால், நமக்கு இந்த இந்தியாவோடு இரண்டு உறவுகள் இருக்கிறது. ஒன்று, நாம் பிறந்த மண் என்பதால் இந்த இந்தியா தாய் மண். இரண்டாவது, இஸ்லாத்தின் பூர்வீக மண் என்பதால்
நமக்கு அது இரண்டாவது தொடர்பாகவும் அந்த இந்தியாவோடு இஸ்லாமியர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக பகுதியிலே ராமேஸ்வரத்தில் உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களின் கபறுகள் ஹாபில் காபில் தர்கா அதற்கு சான்றாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இந்தியா பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களின் மக்கள் இந்த இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கும் அது சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரத்தினுடைய ரயில் நிலையத்திற்கு அருகாமையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களாகிய ஹாபில் காபிலின் தர்கா இன்றைக்கும் அது சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சேது சமுத்திர கால்வாய் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை இந்த இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தியது. இந்திய பெருங்கடலிலிருந்து இலங்கைக்கு செல்லாமல் வங்கக்கடலை அடைய அது ஒரு குறுகிய கடல் வழியாக இருக்கும் என்று ஏற்படுத்தியது. ஆனால் அதை ராமர் பாலம் அது என்றெல்லாம் சொல்லி அந்த திட்டம் கைவிடப்பட்டு விட்டது, அது கிடப்பில் போடப்பட்டு விட்டது. சேது என்பது என்ன பொருள்? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயர் தான் சேது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப ஷீது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த இந்தியாவிலே, குறிப்பாகவும் தமிழகத்திலே ராமேஸ்வர பகுதியிலே இருந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் இந்த இந்தியாவோடு இந்த இஸ்லாத்திற்கு இருக்கிற தொடர்பை எடுத்து காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவின் பூர்வீக மதம் இஸ்லாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பிறர்களுக்கு நாம் தெரிவிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவை பல நூற்றாண்டுகள் ஆண்ட முகலாய மன்னர்கள் தான் இந்தியா என்ற நாடு உருவாகவே காரணம். இல்லாவிட்டால் தமிழ்நாட்டுக்குள்ளாகவே பல நாடுகள் இருந்தது, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்றெல்லாம் பல நாடுகளாக, பல கூறுகளாக தமிழகமே துண்டு துண்டாக இருந்தது. அப்படியானால் இந்தியாவுக்குள்ளாக எத்தனை நாடுகள் இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். அந்தந்த மன்னர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளை அவரவர்கள் தனித்தனி நாடாக அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த இந்தியா என்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிய பெருமை முகலாய மன்னர்களைத்தான் சாரும். அவர்கள்தான் இந்த நாடு, இந்த இந்திய நாடு உருவாகுவதற்கு காரணம். இந்தியா என்ற நாட்டை ஒருமுகப்படுத்திய பெருமை இஸ்லாமியர்களையே சாரும். கைபர் கணவாய் வழியாக இந்த இந்தியாவுக்குள் நுழைந்த சில வந்தேரிகள் இந்த நாட்டின் உரிமையை கோருகிற அவலம் சில ஆண்டுகளாக இந்த இந்தியாவிலே நடந்து வருகிறது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் மதவெறியை தூண்டிவிட்டு பிரித்தாளும் சதியை செய்து வருகிறது. இந்த இந்திய தேசம் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த போது அவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாய மக்களும் ஈடுபட்ட போது, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட போது, அந்த போராட்டத்தில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு ஜால்ரா அடித்த கூட்டம், அவர்களின் ஷூக்களுக்கு பாலிஷ் போட்டுக் கொண்டிருந்த கூட்டம், தேசபிதா காந்தியை கொன்றுவிட்டு கொன்ற கோட்சேக்களின் கூட்டம் இவர்கள். அந்த கோட்சேவை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு தேசப்பிதாவாக கொண்டாடுகிற கூட்டம் இந்த கூட்டம். கைபர் கணவாய் வழியாக இந்த நாட்டுக்குள் வந்துவிட்டு இன்றைக்கு இஸ்லாமியர்களை பார்த்து, நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, நாங்கள் தான் இந்த நாட்டின் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை என்று கூப்பாடு போடுவது இந்த நாட்டின் இப்போதைய அவலமாக இருந்து கொண்டிருக்கிறது. கோட்சே என்பவன் தேசபிதா காந்தியடி அவர்களை கொன்றபோது தன்னுடைய கையிலே முகமது இஸ்மாயில் என்று பச்சை குத்திவிட்டு கொன்றான். இஸ்லாமியர்கள் மீது அந்த படியை போடுவதற்காக செய்தவன். அவனை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு தேசபிதாவாக கொண்டாடுகிற கூட்டம் இன்றைக்கு இஸ்லாமியர்களை பார்த்து, நீங்கள் வந்தேரிகள், நீங்கள் இங்கிருந்து இருக்க தகுதியற்றவர்கள், நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு அவல நிலை என்று யோசித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, இந்திய திருநாட்டை ஆளுகிற பாசிச சிந்தனை கொண்ட அரசு
சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுவதில் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகிறது. அதையே அஜெண்டாவாக வைத்து செயல்பட்டு வருகிறது. நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான். மரியாதைக்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அப்கலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்வுக்கு இடங்களிலேயே மிக பிரியமான இடம் பள்ளிவாசல்கள். அல்லாஹ்வுக்கு இடங்களிலேயே கோபத்தை ஏற்படுத்துகிற இடம் கடை வீதிகள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பள்ளிவாசல் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம். மரியாதைக்குரியவர்களே, 450 ஆண்டு கால பழமை வாய்ந்த பாபரின் அமைச்சர் மீர்பாகி என்பவரால் அயோத்தியில் கட்டப்பட்ட பாபரி மஸ்ஜித் கயவர்களால் 1992 டிசம்பர் 6ஆம் தேதி இடித்து தகர்க்கப்பட்டது. அங்கே ஒரு கோயில் 2024 கட்டப்பட்டு விட்டது. எவ்வளவு பெரிய அநியாயம்! நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த ஒரு பள்ளி மாத்திரமல்ல, வாரணாசியில இருக்கிற, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில இருக்கிற கியான்வாபி பள்ளிவாசல் சர்ச்சைக்குள்ளதாக இருக்கிறது. டெல்லி மொரோனி பகுதியில் உள்ள 600 வருடம் பழமையான அகோஞ்சி பள்ளிவாசலை இடித்து ஆக்கிவிட்டார்கள். பட்டியல் நீளமானது. இடிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் இந்த இந்தியாவிலே அதனுடைய பட்டியல் நீளமானது. அந்த வரிசையில் இப்போது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் வலியுல்லா அவர்கள் அடங்கி இருக்கிற தர்கா இப்போது சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறி இருக்கிறது. மரியாதைக்குரிய, நாம் எல்லாம் வலைதளங்களில் பார்த்திருக்கலாம். reclaimtemples.com என்கிற ஒரு வலைதளம் நாடு முழுவதும் இடித்துவிட்டு கோயிலாக மாற்றப்பட வேண்டிய சர்ச்சுகள், பள்ளிவாசல்கள் என்ற எண்ணிக்கையை பட்டியலிடுகிறது. அதற்கு இந்தந்த பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட வேண்டும், இந்தந்த சர்ச்சுகள் இடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த நாடு முழுவதும் உள்ள அந்த பள்ளிவாசல் சர்ச்சுகளின் இடிக்கப்பட வேண்டிய பள்ளிவாசல்கள் சர்ச்சுகளினுடைய எண்ணிக்கை மாத்திரம் 1856. இன்னும் பல பள்ளிவாசல்கள் சர்ச்சுகள் மாற்றப்படும் என்ற தகவல் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டிலே மாத்திரம் 175 பள்ளிவாசல்களை குறிவைத்திருக்கிறார்கள். அதிலே 28வது இடத்திலே சிக்கந்தர் வலியுல்லா அடங்கி இருக்கிற தர்கா, திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற அந்த தர்காவும் இடம்பெற்றிருக்கிறது. யூபியிலே 299 சிறுபான்மையினுடைய ஆலயங்களை இடிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ராஜஸ்தானிலே 170 ஆலயங்களை இடித்து கோயிலாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவிலே 143 ஆலயங்களை இடித்துவிட்டு அவர்கள் கோயிலாக மாற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்திலே 151 ஆலயங்களை இடித்துவிட்டு கோயிலாக மாற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள். அதிலே திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற சிக்கந்தர் வலியுல்லா தர்காவும் ஒன்று. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுகிற பிரச்சனை மாத்திரம் அல்லது, இது மிகப்பெரிய ஒரு சதி திட்டம். தங்களுக்கு பாதகம் என்ற போது கோர்ட்டாவது மயிராவது என்றவர்கள் தங்களுக்கு சாதகம் என்கிற போது கோர்ட்டு தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்கிறார்கள். நீதி விலை போய்விட்டது, அநீதம் நீதியாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஹுத்பா உரையிலே ஓதப்படுகிற திருக்குர்ஆன் வசனம். அல்லாஹ் நிச்சயமாக நீதத்தையும் நல்லதையும் அல்லாஹ் ஏவுகிறான், சொந்தக்காரர்களுக்கு கொடுத்து உதவுவதை அல்லாஹ் ஏவுகிறான், அல்லாஹ் அருவருப்பானதை தடுக்கிறான், கெட்டதை தடுக்கிறான், அதே போல அநியாயம் செய்வதையும் அல்லாஹ் தடுக்கிறான். எதற்காக அல்லாஹ் இப்படி உபதேசம் செய்கிறான் என்றால், நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக என்று. நீதத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்படிப்பட்ட நீதத்தை நிலைநாட்டுகிற நீதிமன்றங்களே ஒரு சார்பான மன்றங்களாக ஆகி போய்விட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் சுரை ரலியல்லாஹு அவர்கள் நீதிபதியாக இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கவசம் அவர்கள் குதிரையிலே செல்கிற போது கீழே விழுந்து விட்டது. அதை எடுத்து வைத்து ஒரு யூதன் அதை தன்னுடையது என்று வாதாடினான். வழக்கு நீதிமன்றத்துக்கு செல்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கிறார்கள்.
சாட்சிக்கு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அவருடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு சாட்சி சொல்கிறார்கள், இன்னொரு சேவகர் சாட்சி சொல்கிறார்கள், இது அலி ரலியல்லாஹு கவசம் தான் என்று சாட்சி சொல்கிறார்கள் நீதிமன்றத்திலே. ஆனால் வழக்கை விசாரித்த ஷுரைஹ் ரலியல்லாஹு அவர்கள் நீதிபதி அவர்கள் அலி ரலியல்லாஹு சொர்க்கம் கொண்டு பெருமானாரால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்று பார்க்கவில்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள் நாட்டின் உயர் பதவியாகிய ஜனாதிபதியாக இருக்கிறார் என்று பார்க்கவில்லை. அவர் உங்களுக்கு சாட்சியாக உங்கள் மகன் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுடைய மகனே உங்களுக்கு சாட்சியாக வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது, வேறு யாரும் சாட்சி இல்லை என்ற காரணத்தினாலே அந்த கவசம் யூதனுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு வழங்கினார்கள். இப்படிப்பட்ட நீதிபதிகள் எங்கே? இன்றைக்கு இருக்கிற நீதிபதிகள் எங்கே? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த தீர்ப்பை பார்த்துவிட்டு அந்த யூதன் இஸ்லாத்தை தழுவினார், அலி ரலியல்லாஹு அந்த கவசத்தை ஒப்படைத்தான். இது இஸ்லாம் கூறுகிற நீதியின் வரலாறு. இன்றைக்கு சர்வேக்கள் தீபத்தூணாக காட்டப்படுகிறது. என்ன ஒரு அநியாயம்! பாபர் மஸ்ஜித் இடிப்பு விவகாரத்தில் கூட அநியாயமான ஒரு தீர்ப்பு. வழிபாட்டு தலங்கள் சிறப்பு விதிகள் சட்டம் 1991 என்ன சொல்லுகிறது? இந்தியாவில் செக்குலரிசம் மதச்சார்பின்மை மதிப்புக்கேடு அடையாமல் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுகிறது. 1947 ஆகஸ்ட் 15 ஒரு வழிபாட்டு தலத்தின் நிலை எப்படியோ அப்படியே தொடர்வது. 1947 ஆகஸ்ட் 15 அந்த நேரத்தில் எதது பள்ளிவாசலாக இருந்ததோ அதது பள்ளிவாசல், எதது கோயிலாக இருந்ததோ அதது கோயில், எதது சர்ச்சாக இருந்ததோ அது சர்ச் என்று சிறப்பு விதிகள் சட்டம், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு விதிகள் சட்டம் சொல்கிறது. அதே போல எந்த சமூகமும் மற்ற மதத்தின் வழிபாட்டு உரிமையை எதிர்கொள்ளவே கூடாது. எனக்கு அந்த பள்ளிவாசல் சொந்தம், எங்களுக்கு அந்த கோயில் சொந்தம் என்று யாரும் முஸ்லிம்கள் போய் அந்த கோயில் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடாது. இந்துக்களோ எங்களுக்கு இந்த பள்ளிவாசல் சொந்தம் என்று உரிமை கொள்ளக்கூடாது என்று 1991 விதிக்கப்பட்ட சிறப்பு விதிகள் சட்டம் சொல்லுகிறது. செக்ஷன் 3 என்ன சொல்கிறது என்றால், கோயிலை பள்ளிவாசலாக மாற்றுவதை தடை செய்கிறது, பள்ளிவாசலை கோயிலாக மாற்றுவதையும் தடை செய்கிறது. செக்ஷன் 4 அந்த தேதிக்கு பின் மாற்ற முயற்சி செய்யும் வழக்குகள் தானாகவே செல்லாது. யாராவது எங்களுக்கு இந்த கோயில் எங்களுக்கு சொந்தமானது என்றோ, எங்களுக்கு இந்த மசூதி சொந்தமானது என்றோ யாராவது வழக்கு போட்டால் அந்த வழக்கு செல்லாது என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலும் கூட பாபர் மஸ்ஜிதுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. எந்த ஆதாரங்களும் இல்லாமல் தீர்ப்பு சொல்லப்பட்டு அந்த பள்ளிவாசல் அநியாயமாக தகர்க்கப்பட்டு விட்டது. மரியாதைக்குரியவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம், அந்த பாபர் மஸ்ஜிதினுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தே ஆக வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை என்னவென்றால், அந்த பாபர் மஸ்ஜிதினுடைய இடிப்பு தினத்திலே அந்த ஒரு போராட்டத்தை யாராவது அறிவித்தால் அந்த போராட்டத்தில் கூட முஸ்லிம் என்கிற உணர்வோடு பங்கெடுக்க மக்களிடத்திலே சுணக்கம் ஏற்படுவதை பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. இது யாரோ ஒரு அமைப்பு நடத்துகிற கூட்டம், இதற்கு ஏன் நாம் செல்ல வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இப்படித்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கான போராட்டம், அதை நாம் செய்தே ஆக வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு தவறு நடக்கிற போது அந்த தவறை தட்டி கேட்கவில்லை என்றால் அதன் மூலமாக வருகிற தண்டனை மிக கொடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு இயக்கங்களாக அமைப்புகளாக பிரிந்து கொண்டு அந்த அமைப்பு நடத்துகிற கூட்டம், அதற்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? அவர்கள் தங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்காக எதையாவது நடத்தினால் அதில் பங்கிடாவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கான ஒரு போராட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறது. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுடைய காதிலேயும் வாங்கும் இக்காமத்தும் சொல்லப்படுவதைப் போல 1992 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டு இங்கே ஒரு கோயில் உருவாக்கப்பட்டது என்று வாங்கும் இக்காமத்தும் சொல்லப்படுகிற சமயத்தில் இதை சொல்லி ஆக வேண்டும்.
நாம் வளர்கிற தலைமுறைக்கு இதை எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் தான் மரியாதைக்குள்ள திருப்பரங்குன்றத்திலே அடங்கி இருக்கிற சிக்கந்தர் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1186 ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தமிழ்நகத்திலே அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்காக அவரோடு வந்தவர்கள் 4000 பேர். அதிலே சிக்கந்தர் வலியுல்லா அவர்களும் அடங்குவார்கள். இந்த ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் 1195 1207 வரையிலேயும் 12 ஆண்டுகள் நெல்லை மதுரை பகுதியிலே ஆட்சி செய்கிறார்கள். அவர் உம்ராவுக்காக புறப்பட்ட சமயத்திலே இவருக்கு மதுரை பகுதியினுடைய கவர்னராக சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் கவர்னராக இருந்து ஆட்சி செய்கிறார்கள். அதற்குள்ளாக அந்த திருப்பாண்டியன் என்கிற மன்னனுக்கும் இடையிலே நடைபெறுகிற அந்த பிரச்சனையிலே திருப்பாண்டியன் படையை சார்ந்த ஒரு படை வீரன் சிக்கந்தர் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கொலை செய்து விடுகிறார். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் ஹிஜ்ரி 607 ரஜப் பிறை 17. அப்படி கொன்ற சமயத்திலே பாண்டிய மன்னருக்கு பார்வை பறிபோனது. அதற்கு பின்னால் அவர் அடக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே வந்து மன்னிப்பு பெற்று அந்த அடக்க ஸ்தலத்திலே அவருக்கு கண் பார்வை கிடைத்தது. இதற்கு நன்றியாக சிக்கந்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்த இடத்தையும் மலை உச்சியை சுற்றியுள்ள நெல்லித்தோப்பு பகுதியையும் மலை நிலங்களையும் தானமாக கொடுத்து செம்பு பட்டயம் கொடுத்தார், கல்வெட்டும் இட்டு கொடுத்தார். தர்கா, தங்கும் மண்டபம், மலைபாதை படிக்கட்டுகள், அதற்கு பின்னால் தொழுகை பள்ளி, இதையெல்லாம் 1805 ஆண்டு ஆட்காடு நவாப் அஜீமுத் தௌலா அவர்களால் அங்கே கட்டி முடிக்கப்பட்டது. இதுதான் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சுருக்கமான வரலாறு. மரியாதைக்குரிய அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளி என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வழிபடக்கூடாது. இது அல்லாஹ்வின் உத்தரவு. பள்ளி என்பதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இந்த பள்ளி எங்களுக்கு சொந்தம், அந்த பள்ளி எங்களுக்கு சொந்தம் என்று யாரும் உரிமை கொண்டாட முடியாது. நிர்வகிக்கலாம், நீ பள்ளிக்கு வரக்கூடாது என்று யாரையும் தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் பள்ளி என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். நிச்சயமாக ஸஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்களுடைய நினைவை சொல்லுகிற ஸஃபா மலையையும் மர்வா மலையும் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் என்று சொல்கிறான். வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது பயபக்தியின் அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸஃபா மலை, மர்வா மலை ஹாஜரா அம்மையாருடைய நினைவை சொல்லுகிற ஒன்று. யார் அந்த அடையாள சின்னங்களை நினைவு கூறுகிறார்களோ, கண்ணியப்படுத்துகிறார்களோ அது உள்ளச்சத்தினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதே போல வலிமார்கள், நல்லோர்கள், இவர்களுடைய தொடர்புடையவைகள் இருக்கிறதே, அதுவெல்லாம் அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள். ஸஃபா மலையை தகர்க்க யாரும் முன்வர மாட்டார்கள், மர்வா மலையை தகர்க்க யாரும் முன்வர மாட்டார்கள். மலையை அந்த அரசாங்கம் தகர்த்து விட்டது என்றாலும் கூட இன்றைக்கும் அதனுடைய அடையாளங்கள் அங்கே இருக்கிறது. அந்த ஸஃபா மலை, மர்வா மலை என்கிறதுக்கான அடையாளம் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போபவர்கள் அந்த ஸஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே சாய் என்று சொல்லப்படுகிற தொங்கோட்டம் செய்தே ஆக வேண்டும். ஹஜ்ஜினுடைய அமல்களில் அது ஒன்று, உம்ராவுடைய அமல்களிலே அது ஒன்று. ஏனென்றால் அல்லாஹ்வை நினைத்தவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், அவர்கள் எப்போதும் நினைவு கூறப்பட வேண்டும் என்பது இறைவன் வகுத்திருக்கிற நியதி. அப்படி அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தவர்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், அவர்களும் நினைவு கூறப்பட வேண்டும். அவர்களுடைய நினைவாக இருக்கிற இடங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் என்பது திருக்குர்ஆனின் கூற்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்வான்,
வமன் அஸ்லமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹி அன் யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு வஸஆ ஃபீ ஹராபிஹா. இவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான்? அல்லாஹ்வின் பள்ளிவாசலில் அல்லாஹ்வை நினைவு கூர்வதை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான்? அதை நாசமாக்க முயல்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே எச்சரிக்கிறான். அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் இழிவு இருக்கிறது, அவர்கள் மறு உலகத்திலேயும் கடுமையான தண்டனை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாபர் மஸ்ஜித் இடித்த எத்தனையோ பேர்கள் கைகால்கள் முடங்கி போய் செயலிழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வீடியோக்கள் வைரலாக இணையதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. பாபர் மஸ்ஜினுடைய குப்பாவை இடித்த அந்த பல்பீர் சிங் என்று சொல்லப்படுகிறவர் பிறகு தவறை உணர்ந்து ஆமீர் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு தமிழகத்திலேயும் இந்தியாவிலேயும் பல பள்ளிவாசல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஆமீர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வு பெற வேண்டும். இறைவனுக்கு சொந்தமானதை அல்லது பிறருக்கு சொந்தமானதை ஒரு ஜான் கூட விட்டுக் கொடுக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் ஒருவன் பூமியிலிருந்து அநியாயமாக ஒரு ஜான் நிலத்தை அபகரிக்கிறானோ அல்லாஹு தஆலா தவ்வக்கஹல்லாஹு இய்யாஹு யௌமல் கியாமத்தி மின் சப்இ அர்தீன், அல்லாஹ் 7 பூமியை அவனின் மீது சுமத்தாட்டுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கியாமத் நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மரியாதைக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா யுல்தகுல் முஃமினு மின் ஹுஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன். மூமின் என்பவன் எப்படி இருப்பான் என்றால் அவன் ஒரு பொந்திலே 2 முறை கொட்டப்பட மாட்டான். 2 முறை கொட்டப்பட மாட்டான். ஒரு பள்ளிவாசலை இழந்து விட்டோம், இன்னொரு பள்ளி இழக்க ஒரு முஃமினும் இடம் கொடுக்க கூடாது. விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு பாம்புக்குள்ள பொத்துக்குள்ள ஒரு தடவை பொந்துக்குள்ள கையை விட்டு அது ஒரு தடவை கொத்திருச்சுன்னா பாம்பு இருக்குதுன்னு உணர்ந்து கொண்ட மூமின் விழிப்புணர்வோடு இருப்பான். திரும்ப அந்த பொந்துக்குள்ளே கைவிட மாட்டான். இது பெருமானாருடைய எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சௌபான்லாம் அறிவிக்கிறார்கள், ஒரு காலம் வரும், அப்போது இஸ்லாமிய எதிரிகள் எல்லாம் ஒன்று திரண்டு உணவு தட்டிலே உணவை வைத்துக் கொண்டு விருந்துக்கு கூப்பிடுவதைப் போல எதிரிகள் எல்லாம் இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக குரல் கொடுப்பார்கள். அப்போது நாம் கம்மியாக இருப்போமா என்று ஒரு சஹாபி கேட்கிறார். இல்லை இல்லை, நீங்கள் கடல் நுரையைப் போல அளவுக்கு அதிகமாக இருப்பீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், வல யன்சி அல்லாஹு மின் சுதூரி அதுவிக்கும் அல் மஹாப்பத மின்கும். முஸ்லிம்கள் என்றாலே பயப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம் எடுபட்டு போய்விடும். அவர்களுக்கு அந்த முஸ்லிம்கள் என்றாலே அந்த பய உணர்வை அல்லாஹு தஆலா எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவான். உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா வஹனை போட்டு விடுவான் என்று சொன்னார்கள். வஹன் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலக ஆசையும் மௌத்தை வெறுப்பதும் தான் வஹன். முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் எல்லாம் உலக ஆசை மேலோங்கி இருக்கும். மௌத்தை வெறுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற போது எதிரிகள் உணவு தட்டிலே உணவை வைத்துக் கொண்டு விருந்துக்கு கூப்பிடுவதைப் போல எதிரிகள் எல்லாம் உங்களை அழிப்பதற்காக ஒன்று திரண்டு வருவார்கள். நீங்கள் அப்போது கடலின் நுரையை போல இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். கடல் நுரை நிறையா இருக்கும், ஆனால் அந்த நுரையினால் எந்த பயனும் இல்லை. அதுபோல உங்களுடைய உள்ளத்திலே மரணத்தை பற்றிய வெறுப்பும் உலக ஆசையும் மேலோங்கி இருப்பதால் இப்படி எதிரிகள் ஒன்று திரண்டு விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்தார்கள். நாம் இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். காபாவை அன்றைக்கு அபரஹா என்கிற மன்னன் இடிக்க வந்த போது அன்றைக்கு அப்துல் முத்தலிப் அவர்கள் என்னுடைய ஒட்டகையை நீ தேடிவிட்டா அதை கொடு என்று கேட்டார்கள். காபாவை நான் இடிக்க வந்திருக்கிறேன், நீங்கள் ஒட்டகையை கேட்கிறீர்கள் என்ற போது அப்துல் முத்தலிப் சொன்னார், ஒட்டகம் எனக்கு சொந்தமானது, பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அதை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள். அபாபில் என்கிற பறவைகளின் மூலமாக அல்லாஹ் அந்த யானைப்படையை அழித்தொழித்தான் என்கிற வரலாறு அலம் தரக்கை சூராவிலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரிடத்தில் அல்லாஹ் சொன்னான், ஃபிரௌன் என்ற எதிரி பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று கொண்டிருக்கிற போது நீங்கள் உங்களுடைய குழந்தையை ஒரு பெட்டியிலே வைத்து நீங்கள் பால் கொடுங்கள், உங்களுடைய அதற்கு பிறகு அவன் கொன்று விடுவான் என்ற ஒரு பயம் வந்தால் நீங்கள் பயப்படாமல் பெட்டியிலே வைத்து அந்த குழந்தையை நைல் நதியிலே போடுங்கள். வலா தஹாபி வலா தஹசனி, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இன்னா ராத்தூஹு இலைக்கி வஜாயிலுஹு மினல் முர்சலீன், உங்கள்கிட்டயே அந்த குழந்தையை திருப்பி கொண்டு வருவேன் அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் அந்த குழந்தையை போட்டார்கள். அந்த குழந்தை திரும்ப பால் குடிக்க அவரிடத்திலேயே வேலைக்கு அவரை பால்குடி தாயாக ஃபிரௌனுடைய மனைவியால் பெற்ற குழந்தைக்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் பால் கொடுத்தார்கள். அதற்கு சன்மானமும் கிடைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையிலே தடி வைத்திருந்தார்கள், அதை கீழே போடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். கீழே போட்டார்கள், அது பாம்பாக மாறியது. திரும்ப எடுங்கள் என்றான், அந்த தடி அவருக்கு திரும்ப தடியாக மாறிவிட்டது. அல்லாஹ்வின் பொறுப்பில் விடுகிற போது சின்னதும் கூட அது பிரம்மாண்டமாக உருவெடுக்கும் என்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அந்த தடி பாம்பாக அல்லாஹ் மாற்றி காட்டினான். மூசாவின் கையிலே வந்தபோது அது தடியாகவே மாறிவிட்டது. இப்ப அல்லாஹ்வின் பொறுப்பிலை விட வேண்டும் என்பது திருக்குர்ஆன் காட்டுகிற வழிகாட்டுதல். அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். வஸாபிரு அடுத்து சொல்வான், ஒருவருக்கொருவர் போட்டுக்கொண்டு பொறுமையாக இருங்கள். எதிரிகள் தங்கள் நம்மை வீழ்த்துவதிலே அவர்கள் மன உறுதியோடு இருக்கிறார்கள். அவர்களை எதிர்ப்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை விட மன உறுதியாக நாம் இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹ் இடத்துல பொறுப்பை ஒப்படைத்தோம்னா ஒரு காலம் வரும், அல்லாஹ் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு வேறொரு நீதிபதியை உட்கார வைப்பான். அந்த நீதிபதி பாபர் மஸ்ஜிதினுடைய வழக்கை திரும்ப எடுப்பார். இந்த கோயில் எப்படி வந்தது என்று பார்ப்பார். அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டியதில்லை, நியாயமான நீதிபதியாக இருந்து பார்ப்பார். என்ன ஆதாரம் இல்லாமல் இங்கே ஒரு கோயில் கொட்டப்பட்டிருக்கிறதே, இது முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடமாகிற்று என்று நிச்சயமாக திருப்பி கொடுப்பார். என்னால் வரலாறு மாறிக்கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கு உங்களின் காலம் என்றால் நாளைக்கு எங்களின் காலம், வரலாறு மாறும். எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, அந்த இடத்தை சுத்தம் செய்து விடுவோம். பெருமானார் காட்டி தந்திருக்கிறார்கள், ஃபத்ஹ் மக்காவிலே காபாவை வெற்றி கொள்கிற போது 360 சிலைகள் இருந்தது. அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தூக்கி எறிந்து விட்டு அதையே வழிபாட்டு தலமாக மாற்றிவிட்டார்கள். அவ்வளவுதான். எங்களுக்கு அங்கிருக்கிற இவைகளை அகற்றிவிட்டு சுத்தம் செய்து விட்டால் அதுவே பள்ளிவாசலாக மாறிவிடும். அது வரலாறு திரும்ப மரியாதைக்குரியவர்களே. எனவே அல்லாஹ்விடத்திலும் நாம் பொறுப்பை படைக்கணும். அடுத்ததாக நாம் கடைபிடிக்க வேண்டியது மாற்றார்களோடு சகஜமான ஒரு உறவு. பள்ளிவாசல் என்பது நாம் இங்கே தொழுகிற இடமாக மாத்திரம் இருக்கக்கூடாது. பள்ளிவாசல்கள் மாற்றார்களும் வந்து செல்கிற இடமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு வெளியே மாத்திரம் இடம் அல்ல, பள்ளிக்குள் உள்ளேயும் உங்களுக்கு இடம் இருக்கிறது என்று நாம் அவர்களை வாருங்கள் என்று நம் பள்ளிக்கு அழைக்க வேண்டும். ஜெர்மன், யூகே, யுஎஸ் போன்ற நாடுகள் எல்லாம் விசிட் மை மஸ்ஜித் என்கிற ஒரு புரோகிராம் நடத்துகிறார்கள். வாங்க எங்க பள்ளிவாசலுக்கு, நீங்க இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஜும்மா பயானுக்கு அவங்களை கூட்டு வாங்க, உட்கார வைங்க. பள்ளிவாசலுக்கு வெளியே மாத்திரம் இல்லை, அவர்களை உள்ளே விடுங்கள். இங்கே நாங்கள் எதுவும் தீவிரவாதத்தை தூண்டவில்லை, மதவாதத்தை தூண்டவில்லை, நாங்கள் இதைத்தான் சொல்லுகிறோம் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களாக நம்முடைய பள்ளிவாசல்கள் உருவாக வேண்டும். மரியாதைக்குரிய ஜெர்மனியில் அக்டோபர் 3ஆம் தேதி விசிட் மை மஸ்ஜித் என்று ஒரு நாளை நிர்ணயித்திருக்கிறார். அந்த நாளிலே எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வந்து மாற்றார்கள் எல்லாம் பார்ப்பதற்குண்டான நாளாக ஒதுக்கி இருக்கிறார். அப்படி இல்லை, எப்ப வேணாலும் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் என்கிற ஒரு உணர்வை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்களுக்கு நாம் எடுத்து காட்ட வேண்டும். அவர்களுக்கு தர்ஜுமத்துல் குர்ஆனை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகளை தமிழாக்கம் வந்துவிட்டது, அவைகளை கொடுக்க வேண்டும். இஸ்லாம் இதைத்தான் சொல்கிறது என்று அவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். வெறுப்புணர்வு உள்ளவர்களை அவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தால் இஸ்லாத்தின் மீது தவறான அபிப்பிராயங்களை கொண்டிருக்கிற அந்த மக்களை எல்லாம் இஸ்லாத்தின் மீது ஈர்ப்புள்ளவர்களாக நாம் ஆக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும்.
ஆக மரியாதைக்குரியவர்களே, இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும், பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக வரலாறு திரும்பும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மரியாதைக்குரியவர்களே, ஜும்மா பயானுக்கு மிக முக்கியத்துவம் தாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற 19ஆம் தேதி நமது மஸ்ஜிதின் சார்பாக கந்தூரி நடக்க இருக்கிறது, அடுத்த வெள்ளிக்கிழமை. அதற்கு நிறைய பொருளாதாரங்களும் தேவை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் நடத்தப்படுகிற கந்தூரி என்பது பரக்கத்து நிறைந்ததாக இருக்கிறது. அது நிச்சயமாக நமக்கு அதற்குரிய நன்மையை தரும். அதற்காக செலவழிக்கப்படுகிற செலவினங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி தருவான். அந்த ஒரு கந்தூரி டோக்கனுக்காக 500 என்று குறைந்தபட்சமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தாராளமாக அதற்காக தாருங்கள். அதனுடைய நன்மை கூடுதல், அதனுடைய அந்த தபர்ருக், அதை சாப்பிடுவதும் நமக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செய்வதற்கான நட்பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். வாஹ்ருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் லேட்டாக வர்றதுனால சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கு. முன்னாடியே வந்துட்டா 25 நிமிஷத்தை பயானம் முடிச்சிடலாம்.